ஹலோ ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து சம்சுல் பேசுறேன், மாற்றந்தேவை குழுமத்தில இருந்து. சார், நீங்க இன்றைக்கு வெளியிட்டிருந்த அந்த பிஜே சம்பந்தமான சில கருத்துக்கள் உங்கள்ட்ட இருந்து பரிமாறலாம்னு நினைக்கிறேன். மாறலாமா சார்? அப்படி பேசலாமா சம்பந்தமா? சார், அதை நீங்க எப்படி அதை நீங்க சொல்றீங்க? என்னன்னு சொன்னா, இன்றைக்கு நீங்க அதை அந்த ஊடக மாநாட்டில் கொடுத்திருந்தீங்க, அது சிங்களத்துல கொடுத்திருந்தீங்க. அதே போல தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு அது கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு. அதை எப்படி அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துவீங்களா? பிரச்சனை வரும் அந்த சம்பந்தமா. அது என்ன, அவங்க இயக்க ரீதியா அவரை கொண்டாங்க 2005 அப்ப அது பெருசாக மங்காட்டை சந்திக்காத அரசாங்கத்தில் அவரை திரும்ப ஒன்னு இலங்கையில ஒன்னும் பயனும் பண்ணியெல்லாம் நினைச்சிட்டாங்க. இப்ப திரும்ப அவரை கொண்டு மறுபடியும் இந்த நாட்டுல இந்த இயக்கம் தான் புதுகாமது மனுஷனாக்கி திண்டான்னு சொல்லி இப்ப கோர்ட்ல வழக்கு போயிட்டு கொண்டு அந்த வழக்கு இப்படியே சிங்கள மக்கள் குழந்தை நிற்கிறதான் நாங்க கோர்ட்டுக்கு ஒரு லோயரை போட்டு நாங்க சொன்னோம். அவங்களோட என்னன்னா அது முஸ்லிம்கள மதம் இல்லை, முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்துல சொல்லியிருக்க எந்த ஒரு மதத்தை தாக்கமாகும். அதனால நாங்க தாக்கல, இது அவங்களோட மதம் சொல்லி ஒரு மாதிரி சிங்கள மக்களை சேர்த்து அந்த வழக்கு இன்னும் பேசி கொண்டிருக்கோம். அப்படி இருக்கிற இப்பதான் பிரச்சனை முடிவு வாழ்க்கை மறுபடியும் இவனை குறைஞ்சி போட்டு மறுபடியும் சனியோட காட்டாங்க உண்டா இவனோட 5% இல்லை. முழு முஸ்லிம் மக்கள் அடிபடுவான். இப்ப இன்னமொரு கருத்து ஒன்று நிலப்படுது. இன்னமொரு கருத்து ஒன்று வருது எப்படின்னு சொன்னா சார், இன்றைக்கு இந்த முஸ்லிம்களை ஒரு இனவாதியாக நீங்க காட்டுவதாகத்தான் இந்த கருத்துக்கள் எல்லோரிடமும் பேசப்படுகிறது. அதை எப்படி இப்ப ஏன்னு சொன்னா இந்த இப்ப எப்படின்னு சொன்னா சார், அந்த பொது பலசேன கூட்டம் நடக்க போகுதுன்னு நீங்க சொன்னதுக்கு பிறகுதான் நடந்தேன்னு சொன்னா, இதுக்கும் நீங்க முன்னறிவித்தல் கொடுக்கீங்கன்னு சொன்னா பின்புலமா நீங்கள் இருக்கலாம் என்றும் இப்ப நம்ம முஸ்லிம் சமூகத்துல ஒரு சந்தேகம் உண்டு நிலவுறது மத்தியில. அதை எப்படி நீங்க சொல்றீங்க? அப்படி சந்தேகம் யாருக்கும் வரையதும் சந்தேகம் யாருக்கும் வரலாம். அது நாங்க எனக்கு தெரியும். நாங்க அல்லாத கொடுக்காக வேண்டி மார்க்கெட்டுக்காக வேண்டி இந்த சமூகத்துக்காக நாங்க செய்யறத யாருக்கும் எந்த கோணத்தையும் பார்க்கலாம். ஆனா செஞ்சேன் தெரியும், நாங்க என்ன செஞ்சேன்னு மக்களுக்கு தெரியும். அதனால இங்க இப்போ ஒவ்வொரு இந்த சோசியல் மீடியால அது போட்டதை பற்றி காசுக்காண்டி பேசுறதை பற்றி நாங்க கவலைப்படுறதே இல்லை. நாங்க ஆனா சார், இது வந்துட்டு இப்ப இப்படித்தானே சார், இந்த மார்க்கத்தை வந்துகிட்டு இப்ப நம்ம முஸ்லிம் மக்கள் வந்து செய்யறதால நம்ம ஒரு இன பிரச்சனை உண்டு பண்றதால அது தெளிவாகுது சார். அது மாதிரி அது சம்பந்தமா நம்மளோட கருத்து எப்படி சார்? இப்ப எப்படின்னா அன்றைக்கு கூட இருக்கும் போதே பெரிய ஆட்களை கொண்டு ஹாமதுருமாவை வர சொல்லி சூரிய கல்வி ஏற்றுக்கோங்கன்னு சொன்னா அதெல்லாம் அப்படி சொல்லல. நாங்க இருக்கிற நாட்டுல நாங்க கேவலம் இது கொள்ளணும். நாங்க இந்த ரீதியான பிரச்சனைகளை கிளப்பி விடாம நாங்க இதை பசங்க வைக்கணும். இப்ப பாருங்க, அவங்களோட விவாதமோட பேசிக்கு அதுல அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு எல்லா இடத்துலயும் சண்டை வருது, எங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து சண்டை வருது, எங்களுக்கு உள்நாட்டுல இருந்து கோடிக்கணக்கான சண்டை வருது. இதெல்லாம் வந்து வெளியே பேசுற காலம் எதுங்க? இதெல்லாம் பேசி அவங்க ஓப்பனாக செஞ்சு சமுதாயத்தை காட்டி கொடுக்கறதே இல்லை நடக்குது. இது வந்து பேஜி அப்படின்னு சொல்லி அவரோட கருத்தையே அவரை சொன்ன கருத்தையே எத்தனை தடவை இல்லையே சொல்லிக்காரு, எத்தனை தடவை தவறுன்னு அவரை ஏற்றுக்கொள்றாரு. இப்படியா கொஞ்சம் ஒரு ஆள் இன்றைக்கு இளைஞரை கொண்டு நாங்க 2005 இவரை வரமானம்னு சொல்லி இவரை நாங்க பேசாம நம்பி அவரை சந்திரிகால அரசாங்கத்துல அனுப்பினதால திரும்ப கொண்டு போட்டு இந்த நாட்டுக்குள்ள பிரச்சனையை வேற முஸ்லிம்களை நிலைமை என்ன சார்? இப்ப இப்படித்தானே சார், இப்ப நம்மளோட முஸ்லிம் சமூகத்துல வந்துட்டு இந்த இலங்கையை பொறுத்தவரையில சிங்களவர்களின் அந்த இருக்கின்ற ஆதிக்கத்துக்குள்ள இலங்கை வந்துட்டு ஒரு சொற்பமான ஆட்கள் தான் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க இந்த காலகட்டத்துல. அப்படி இருக்க இப்ப நம்மளுக்குள்ள நிறைய பிரிவுகள் இருந்தாலும் நாம காட்டி கொடுக்காம மீடியாவோட நமக்குள்ள இந்த தௌஹீத் ஜமாத் மட்டும் பாருங்க எத்தனை குரூப்பா போய் பிரிஞ்சிருக்காங்க. இப்ப எனக்கு தெரியும், சுன்னத் ஜமாத்திக்கலாம், தப்லீக் ஜமாத்திக்கலாம், அதெல்லாம் ஒன்றொண்டா தான் இருக்குது. இந்த தௌஹீத் ஜமாத் மட்டுமே 8-9 பிரிஞ்சிருக்கு. கல்வியை தூக்கி எல்லாம் நிலைமை தாங்க. அப்ப இது நம்ம காட்டி கொடுக்க ஒரு செயற்பாடு தானே சார். அப்ப இவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை வந்தா அவங்களுக்குள்ளே எத்தனையோ குரூப் உடனே போறேன்னு சொன்னா ரோசிக்கணும். இது என்ன பிரச்சனை இருக்கு? இதால முஸ்லிம்களுக்கு என்ன பாதகம் வரும் நாங்க ரோசிக்கணும். இதால வந்து கொண்டு என்ன சொல்ற ஒரு வார்த்தை தவறி சொல்லிட்டாங்கன்னா அந்த தவறால எங்களுக்கு மற்ற மக்களை பத்தி நாங்க சிந்திக்கிறது இல்லையா? இப்ப நீங்க இப்ப இப்படித்தானே சார், நீங்க இந்த கொடுத்திருக்க அந்த அறைக்கு வந்துட்டு இப்ப இது ஒன்று வெடிக்கும், அதாவது இனக்கலவரம் ஒன்று வெடிக்கும் என்று சொல்றதால இப்ப வந்துட்டு அந்த இதுல வந்துட்டு அந்த முஸ்லிம் சமூகத்துல வந்துட்டு இப்ப சிங்களவர்கள் அந்த கண்காணிப்பு கொஞ்சம் அதிகமாகும் இல்லையான்னு சொல்றீங்களா சார்? இப்ப சிங்களவர்கள் கண்காணிப்பு உடனே இப்ப நீங்க பாருங்க, அன்றைக்கு அந்த அப்துல் ராஜிக் பேசினவாரு
ஓம் முதுஹாமது மனுஷன் இறக்கி திண்டான்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஓம் எவ்வளவு ஒரு பாரதூரமான ஸ்டேட்மெண்ட் உண்டு. அப்படி பேசவே ஒரு ஆளு இந்த மார்க்கெட்ல இடமைக்கு அப்படி பேசுறோம். மற்ற மதத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஹதீஸ். இன்னொரு மார்க்கெட்டை வந்து எங்களுக்கு தாக்குறது எந்த வயிற்று ஹதீஸ் இருக்க போக்குல நம்ம எப்படி ஓப்பனா ஸ்டேட் போட்டு மேடு போட்டு சொல்லுவாங்க புதிய ஆமது மண்ணடிச்சுட்டாங்க. அப்படி சொல்லிருந்தோம் அவங்க எப்படி கவர் செய்ய நாங்க இதை விட்டு பார்க்க முடியாது சொல்றீங்க. ஓம் சார் இல்ல சார் இப்ப நீங்க வந்துட்டு அந்த பிரச்சனை அன்றைக்கு சிங்கள மக்களோட இல்ல அன்றைக்கு சிங்கள மக்களால அது பெரிய பிரச்சனையா வந்திருக்கு. நாங்க உடனே ஒரு லோயரை போட்டு இறக்கி உடனே நாங்க சொன்ன வந்து இதுல எஸ்என்பிஜியில வியூஸ் பாயிண்ட் தான் அவங்க சொல்லிட்டாங்க. இது முஸ்லிம்கள் நிலப்பாடு இதுலேருந்து நாங்க சொல்ல வச்ச கோர்ட்ல நாங்க அதை மட்டும் அன்றைக்கு செய்யவே நாடு நெருக்கடி செய்யுது. இப்ப இப்படிதானே சார் இப்ப நம்ம இப்ப முஸ்லீம் சமூகத்துல நம்மளையே இப்ப அதை வந்துட்டு இப்ப சொல்ல போகும் மீடியாவில இப்ப இனக்கலவரம் வெடிக்கிறது இல்ல இல்ல அப்படி ஒரு இனக்கலவரம் வெடிக்க மாதிரி ஒண்ணும் வராது. இவர் வராம நாடு நிம்மதியா இவர் வந்தாருன்னா நாட்டுல பெரிய பிரச்சனை வந்து நிச்சயமா நடக்கத்தான் போகுது. இப்ப பாருங்க மூணாவது மல்வாண்டில எவ்வளவு சண்டை மல்வாண்டில எவ்வளவு சண்டை பாருங்க. தெரியுமா மல்வாண்டி என்ன அழிக்குது? அப்ப பாருங்க மல்வாண்டி எவ்வளவு சண்டை எத்தனை பேர் எலக்ட் பத்தி. இப்ப இன்னைக்கு எல்லா இடத்துலயும் டென்ஷன் ஆகி கல்முனையில டென்ஷன் ஆகி ஓட்டு மாவட்டத்துல டென்ஷன் ஆகி கிழக்கு மாநிலம் எல்லாம் அப்படியே அவங்க ஜிம்மாண்டைக்கு ப்ரொடெக்ட் பண்ண போறாங்க. இதெல்லாம் தேவையா எங்களுக்கு? நாங்க எங்களுக்கு 50 போறோம். நாங்க இதெல்லாம் நடக்க விட்டா என்ன? இப்ப நீங்க சொன்ன மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம் நாங்க. இப்ப எப்படிதானே சார் நீங்க சொன்ன உங்களோட சொன்ன கருத்து பிரகாரம் இப்ப முஸ்லீம்கள்ல பல பிரிவுகள் இருந்தாலும் இந்த பிஜே என்கின்ற பேர் வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு அறிவாளி. இப்ப அவருக்கு பின்பற்றதுக்கு ஒரு குழு இங்க இருப்பாங்க. இப்ப நம்ம தௌஹீத் அப்படி நான் மட்டும் இல்ல சார். இப்ப சார் நான் மட்டும் வந்து சொன்னாலும் எந்த ஒரு அபிப்பிராயம் அவனை செஞ்சு 5% அவர்கிட்ட ஒரு 5% மக்கள் சொல்லுவாங்க. மத்த எல்லா ஊர்லயும் தடுத்து வரவான முடியாது சார். இப்ப மீட்டிங் வைக்கலாம். இப்ப இவங்களுக்கு இப்பயும் கூட கோர்ட்டால மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஓடுறதுக்கு இவங்களுக்கு எங்கேயுமே மீட்டிங் வைக்கலாம். இது நீங்க பாத்து கொண்டு நாளைக்கு என்ன நடக்க முடியாது. மக்கள் வந்து குழந்தை போய் ஜெயிக்கிறாங்க இதால. ஆனா இப்ப ஒரு இதே மடுவல நியூஸ்ல முன்னாடி போட்டாங்க. இது ஒரு வாரம் எனக்கு ஓகே எத்தனை 1000 பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க அவன் வர விடக்கூடாது. இப்ப நான் பேசின போற மட்டும் சரியில்லாம போற எப்படி? அப்ப நீங்க பேசின சார் நீங்க பேசிருந்தீங்க உங்களோட அந்த பிரச்சனையில உங்களோட நீங்களும் இப்ப போட்டுறதுக்கு இப்ப உங்களோட அந்த இதுல மடவலை நியூஸ்லயே இப்ப உங்களுக்கு எதிராகவும் கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம அதை பத்தி எவ்வளவு பேசக்கூடாது சார். இப்ப 5% அதைத்தான் சொல்ல அதைத்தான் இப்ப நீங்க சோசியல் மீடியா தானே நீங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தா நீங்க எப்படி சார் நான் அவங்களுக்கு கேட்கிறேன். இதே மடவலை நியூஸ் முன்னாடி போட்டாங்க பிஜே வாராங்க. பிஜே வாராங்க சொல்லி அவ்வளவு பேரும் கமெண்ட் பண்ண பிஜே வர விடக்கூடாதுன்னு அவங்களோட நியூஸ் இல்லவாச்சு. அப்ப இன்னைக்கு நான் பேசினதோட மட்டும் எப்படி 100 பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க. இல்ல அவர் வரணும் இது தெரிவிக்கலாம் இப்படி கமெண்ட் வருது. ஏன் அப்படி கமெண்ட் வருது? அது காசுக்காக செய்யவே இல்லை, வேற ஒன்றுமே இல்லை. இது நாங்க வந்து ஜார்ட கம்யூனிட்டிக்காக வேண்டியமோ ஜாருக்குமே நல்ல பேர் எடுக்கிறதுக்கோ ஜார்ட கெட்ட பேர் எடுக்கிறதுக்கோ இல்லை. இந்த சமுதாயம் பாதுகாக்கப்படணும். இந்த சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை வர விடக்கூடியதான். அதனால நாங்க என்ன சொல்றோம்டா இங்க ஒரு நல்ல குடிக்கிற இடத்துல நல்லாட்சி வந்து இந்த டைம்ல நாங்க சும்மா படுக்கணிக்கோ புது போல நாங்க எப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க தான் ஏற்கனவே புது ஆமதும் வந்த வீடு சொல்லி பெரிய பிரச்சனை வச்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை போட்டு எழுதத்தக்க நீங்க வந்து திரும்ப ஏதோ பிரச்சனை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அவ்வளவுதான் சக்தி ஒன்று நான் போறது இல்லை. இப்ப நீங்க வந்து சொல்றது பார்த்தா சார் நீங்க வந்து இப்ப நீங்க வந்துட்டு ஒரு சமூகத்தின் தலைவர். இப்ப சமூகத்தின் தலைவர் அறிக்கை டைம்ல இப்ப பல்வேறு விதமான ஒரு மார்க்க வழிபாடுகள்ல பிரிவுகள் இருப்பாங்க சார். இப்ப இருக்கின்ற பொழுது நம்ம அந்த விஷயத்துல இப்ப நான் இருந்தாலும் முஸ்லீம்கள் நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம். நாங்க எங்களுக்கு தனிப்பள்ளியோட கிட்ட ஒருத்தர் இப்ப தம்பிக்கார மொத்தம் எல்லாருக்கும் பள்ளியில தொழுகை இருந்தா இவங்களுக்கு மொத்தம் அந்த பள்ளியோட தொழுகை தான். இவங்களுக்கு மட்டும் இது ஒரு பள்ளியை கட்டிக்கொண்டு எல்லாத்தையும் பிரச்சனைப்படுத்தலாம். எனக்கு மார்க்கத்தை பிரித்து காட்டிலே தாரி இந்த நாட்டுல தௌரிக்கமா அந்த காலத்துல இருந்துச்சா? எப்படி தௌரிக்கமா இலங்கைக்கு வந்துச்சு? பிஜி எப்ப மெட்ராஸுக்கு வந்தா அந்த மெட்ராஸ்ல ஸ்ரீலங்கா தௌரிக்கமாக ஸ்ரீலங்கால கொண்டு வந்தாங்க. இன்னும் ஸ்ரீலங்கா கூட வந்து 5 வருஷத்துக்குள்ள பயணி குரூப்பா அவர் மாறிக்கிறாங்க. இவ்வளவுதான் பிரச்சனை. இதை நாங்க அறிஞ்சுக்கொள்ளவே நாங்க எது போடுவோம் நானே சும்மா விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உங்களுக்கு தெரியும், உங்களோட மனசாட்சிக்கு சரி
தௌஹீத் ஜமாத் இலங்கைக்கு வந்து இப்ப தௌஹீத் ஜமாத் இலங்கைக்கு வந்து கூட தள்ளியை பிரிச்சுக்கலாம் இத்தனை இயக்கமாக உடஞ்சி பேசிக்கிட்டு உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த இலங்கையில வந்துட்டு இந்த தௌஹீத் ஜமாத் வந்து இன்டர்நெட் வந்து ஒரு இது ஒன்று இல்ல சார். 1950 கால பகுதியிலே அந்த தௌஹீத் ஜமாத் இலங்கையில வந்து இருந்துச்சு. 1950 தம்பி ஜமாத் வைக்கிற தௌஹீத் ஜமாத் வைக்கல ஒரு ஜமாத் வைக்கல அப்படி எல்லாம் வைக்கல. அனிபா ஆலிம் வந்த பிறகுதான் தப்லீக் ஜமாத் வந்தது. அது பிறகுதான் இப்ப புதுசா தௌஹீத் ஜமாத் வந்தது. சரி சார். இது உங்களுக்கு நான் 1950 நீங்க வந்துடுச்சுன்னா இந்த நாட்டுல அரவாசிக்கே தௌஹீத் ஜமாத் அடிக்கும். ஓகே சார். இப்ப அந்த சரி சார். இப்ப இப்படி ஒரு கருத்து ஒன்று வருது சார். எப்படின்னு சொன்னா சார் நீங்க இல்ல சார் நீங்க இதை மழுப்புறீங்க சார். இப்ப ஒரு இப்ப எங்க நாங்கெல்லாம் வந்து இப்ப நீங்க ஒரு சார் நீங்க இப்படி ஒரு மழுப்புல ஒன்று மழுப்பிட்டு போறீங்க சார். ஜஸாகல்லாஹ் ஒரு சரியான ஒரு தலைமைத்துவம் பேசுற மாதிரி நீங்க சரியா இடத்த பேசல சார். சரியான ஒரு மழுப்பல் உண்டு வழுக்கல்கள் கூடின ஒரு ஒரு இடமாட்ட தூண்டுறதான உங்களோட இதா இருக்குது சார். நீங்க வந்துட்டு முன்னைய காலத்துல வந்துட்டு செயற்பட்ட நீங்க வந்து உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில முன்னைய காலங்களில் ஏற்பட்டிருந்த ஒரு தௌஹீத் ஜமாத்துடன் காணப்பட்ட ஒரு உங்களுக்கு எதிராக சில இஸ்லாத்தை நீங்க தொடர்படுத்தி உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஒப்பிட்டு கூறியதுக்கு அவர்கள் தங்களது பிரச்சாரங்களை மேற்கொண்டு அவர்களுக்கு எதிரான ஒரு செயற்பாடாக இருக்கலாம். இல்லாவிட்டால் நீங்க என்ன கூறுவதை பார்த்தால் ஒரு ஒரு நீங்கள் ஒரு கபர் வணங்கி ஆகவே நீங்க அந்த தௌஹீத் ஜமாத்தை நீங்கள் முழுவதாக எதிர்ப்பதாக போன்றுதான் எனக்கு வழங்குகின்றது. கபர் வணங்கி என்பதை விட நீங்கள் முழுவதும் இந்த தௌஹீத் ஜமாத் என்கின்ற இதனை எதிர்ப்பதாகவே எனக்கு விளங்குகின்றது. ஓகே.